ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் டூர் போடுங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜெயிக்கலன்னா என்ன பண்ண போறேன்னு கேட்டல, ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி தான் பண்ண போறேன். இதுதான் எங்கள் வீடு. எங்கள் வீடு கட்டி 6 வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டு, இது 7வது வருஷம் நடக்குது. அதனால் இந்த கீழெல்லாம் கொஞ்சம் சிமெண்ட்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறது. இது எங்கள் அப்பா சேரு, அப்புறம் இது எங்கள் அப்பா கட்டில். எங்கள் அப்பா தான் எப்போதும் வெளியில் தான் படுப்பாங்க, அதனால் வெளியிலேயே கட்டில் போட்டு வச்சுட்டோம். அப்புறம் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆன உடனே ஹால் தான் இருக்கும். ஹால் எங்களுக்கு வீட்டில் நிறையா ஜன்னல் உண்டு. ஒவ்வொரு ரூமுக்கும் 2 ஜன்னல் உண்டு. ஹாலில் டிவி, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அப்புறம் எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ, கடிகாரம் எல்லாமே இருக்குது. 2 ரூம் உண்டு. 2 ரூமும் ஹாலில் இருந்து தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்புறமா டிவிக்கு முன்னாடி உட்காந்து சேர் போட்டு டிவி பார்க்கணும்ல, அதுக்காக சேர் போட்டு வச்சுருப்போம். பின்னாடி பாருங்க கேலண்டர். எங்கள் வீட்டில் கேலண்டர் மட்டும் நிறையா தொங்கும். அது எங்கள் அம்மாவோட செட்டிங், அது அப்படி தான். அப்புறமா பெட்ரூம்குள்ளே போனதும் செல்ஃப் இருக்கும். செல்ஃபில் நிறையா துணிலாம் அடுக்கி வச்சுருப்போம். அவ்வளோவா நீட்டாக இருக்காது, ஆனால் பரவாயில்ல, வேறு என்ன பண்ணுறது. கப்போர்டு வச்சா கொஞ்சம் நீட்டாயிரும். அப்புறமா கூடை வச்சுருப்போம். அது அழுக்கு துணி போடுற கூடை. ஆனால் அதுக்குள்ளே யார் இருக்கான்னு பாருங்கள், எங்கள் வீட்டு கோழி. அதுக்குள்ளே தான் முட்டை போடும். என்ன பண்ணுறது, அதையும் அப்படியே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கிட்டேயே ஒரு ஜன்னல் இருக்கும். ஜன்னல்கிட்டேயே ஃப்ரிட்ஜ் உண்டு. அப்புறமா இன்னொரு ஜன்னல். எங்கள் வீட்டில் தான் எனக்கு ஜன்னலுக்கு பஞ்சமே கிடையாது. அதுக்கப்புறமா ஜன்னல்கிட்ட இருந்தால் தான் வெளிச்சம் தெரியுங்கிறதுக்காக கிட்டையே தையல் மிஷின் வச்சுருப்போம். அதுக்கு கிட்ட ஒரு கட்டில். அவ்வளோதான். இந்த ரூம் அவ்வளோதான். இது கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொரு ரூம் தான் கொஞ்சம் நீட் இல்லாமல் அங்கங்கே அப்படி இப்படி இருக்கும். இந்த ரூம்லேயும் ஃபஸ்ட்டு செல்ஃப் தான், நிறைய துணி எல்லாமே எங்களது தான். அப்புறமா பெட்டு. இது என்னோடய பெட்டு. ஆனால் பெட்டு ஹீட்டாக இருக்கிறதுனால அப்படியே ஓரமாக வச்சுட்டு அம்மா சாரியை விரித்து அப்படியே படுத்துருவேன். அதுதான் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருக்கும். அப்புறமா சாமி ரூம்னு எங்களுக்கு தனியாக கிடையாது, அதனால் எங்கள் ரூம்லேயே வச்சுருக்கோம். ரூம்லேயே மேலே ஃபோட்டோ மாட்டி கீழே விளக்கு வச்சு சைடில் அதோட விளக்கோட திங்ஸ் எல்லாம் ஒரு கூடையில் போட்டு வச்சுக்கிடுவோம். ரூமில் தான் இருக்குது, ஆனால் அவ்வளோவா எதுவும் தெரியாது. ஏன்னா எங்களுக்கு கட்டிலும் பீரோவும் அப்படி மறைச்சி கரெக்டாக ரூம் மாதிரி ஆயிரும். அது பூஜை ரூம் மாதிரியே எங்களுக்கு ஃபீல் ஆகும். கிட்ட பீரோ இருக்குது. பீரோக்கு கிட்ட தான் நிறையா அரிசி, கடலை அவ்வளவும் மூடையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மூடை கம்மி தான். மூடை நிறைய ஆகும்போது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், வீடு நீட்டாகவே இருக்காது. கீழே பாருங்கள், நமக்கு பிடிச்ச மாம்பழம் கிடக்குது. மாங்காயாக பறிச்சது. அது இப்போ கொஞ்சம் பழுத்துட்டு இன்னும் நல்லா பழுத்தா நல்லா சாப்பிடலாம். இந்த ரூம் அவ்வளோதான். அப்புறமா கிச்சனில் உள்ள திங்ஸ்லாம் சொல்லணுன்னா 2 நாள் போதாது, அவ்வளோ திங்ஸ் இருக்குது. அப்புறமா கீழே குடம் வச்சுருப்போம், அதில் நல்ல தண்ணி. அடுத்து வாஷ் பேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான தண்ணி. கிட்டையே சாப்பாடுலாம் வச்சு வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக செல்ஃப் மாதிரி, இது நாங்களே ரெடி பண்ணது. அப்புறமா அடுப்பு, கேஸ் எல்லாம் கீழே வச்சுருப்போம். இது அரிசி போடுற வாளி. அப்புறம் எங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது, வெளியில் தான் இருக்குது. வெளியில் தான் போய் போகணும், தூரமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் மாடிப்படி ஏறி மாடிக்கு போகலாம் வாங்க. மாடிக்கு போனதும் மேலே ஃபஸ்ட் எடுத்தால டேங்க்கு தான். அது ஒரு ஓரமாக டேங்க் இருக்கும். எங்கள் மாடி மட்டும் எப்போதுமே ஸ்பெஷல். ஏன்னா மேலேருந்து பார்க்கும்போது வியூ செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சுற்றி நல்ல மரமாக இருந்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எங்கள் வீட்டு மரம் மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டு மரம் எல்லாமே எங்களுக்கு அப்படி மாடியிலேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக கவர் ஆகும். இன்னொரு பாதி இடம் ஃபுல்லாக காடாக இருக்கும். அதனால் அந்த சைடு அவ்வளோவா மரம் இருக்காது. ஒரு சைடு மட்டும் ஃபுல்லாக செம்மையாக இருக்கும் அந்த வியூ பார்க்கும்போது. அவ்வளோதான் எங்கள் வீடு. எங்கள் வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க.